உன் மகனையும் பேத்தியையும் நினைச்சு இப்படியே கிடந்து உன் உடம்புக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எங்களால என்ன பாட்டி பண்ண முடியும்? அதனாலதான் பாட்டி நான் சொல்லுதேன். ஏண்டா இம்புட்டு வயசாயிருச்சு, இன்னும் கல்லு கணக்காத்தானே இருக்கேன். அநியாயமா என் புள்ளதான் என்னை விட்டு போயிட்டான். அம்மா அம்மான்னு கூப்பிடுவான், போயிட்டான். சரி, நான் இதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நீ சாப்பிடு, நான் போறேன். வீட்ல யாரும் இல்ல, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இத பயன்படுத்திக்க வேண்டியதுதான். என்ன துளசி தனியா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்க? ராதா அம்மா எல்லாம் எங்க? அவங்க ஏதோ பக்கத்துல போயிருக்காங்க. நீங்க ஏதோ பேங்க் வேலைன்னு சொன்னீங்க, உடனே முடிஞ்சிருச்சா? அது பேங்க் பக்கத்துல தான் இருக்கு துளசி, நான் போயிட்டு வந்துட்டேன். அதுவும் நம்ம வீட்ல இருந்து யார் போனாலும் உடனே வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. உன் நகையெல்லாம் பத்திரமா பேங்க்ல வச்சுட்டு லாக்கர் கீயும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தா லாக்கர் கீ. இதான் பேங்க்ல இருக்கிற பொட்டி சாவியா மதனி? ஆமா துளசி, அத பத்திரமா வச்சுக்கோ. உனக்கு எப்ப நகைலாம் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். சரிங்க மதனி. சரி, நீயே இங்க வச்ச? அத கொண்டு போய் உன் பீரோல வை. இல்ல மதனி, கொஞ்ச நேரம் சாமி முன்னாடி இருக்கட்டும், பிறகு எடுத்துக்கிறேன். சரி, அத பத்திரமா பாத்துக்கோ. இத யார் எடுக்க போறா? துளசி மதனி, அந்த லாக்கர் கீய பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க மதனி, நான் பாத்துக்கிட்டேன். தங்கச்சி, அண்ணே, என்னென்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? காப்பி தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ இல்லம்மா, நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். ஃபைல மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டான். அது எடுக்க தான் வந்தோம். இதோ இப்ப கிளம்பிடுவோம். சரி சரி. ஆமா, அக்கா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா? அவங்க ஒண்ணும் சொல்லலையே. அக்காவும் நீயும் மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்களா? ஆமா, ராதாவும் அத்தையும் வெளியே போயிருக்காங்க. இங்க பாரு துளசி, அக்கா கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்காத. இந்த வீட்டுல யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒண்ணு போல நடந்து கூடாது, புரியுதா? ஏன் அப்படி சொல்லுதிய? மதனி ரொம்ப நல்லவங்க, என் மேல எம்பிட்டு பிரியமா இருக்காங்க தெரியுமா? எல்லாரையும் நம்பலாம், ஆனா யாரையும் முழுசா நம்ப கூடாது. நல்லவங்களுக்கும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. அப்படின்னு ஆறு சொன்னா? நாம நல்லவங்களா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லிருக்காங்க. கரெக்ட் தான் தங்கச்சி. நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும். ஆனா அது இப்ப நடக்க மாட்டேங்குதே. இல்ல இல்ல மச்சான், இந்த காலத்துல நல்லதுக்கும் உண்மைக்கும் எங்க மதிப்பு இருக்கு, அத சொன்ன. நீ நல்லதை மட்டும் பாரு, நான் ஃபைல் எடுத்துட்டு வரேன். துளசி, நீ அக்கானாலும் தங்கச்சினாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் அளவோட தான் பழகணும், சரியா? பாத்தியாலான எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? அவன் அப்படிதாம்மா. இங்க பாரு தங்கச்சி, நீயும் ரொம்ப வெகுலியா இருக்காம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. என்னன்னு நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுதிய? அவங்களே நம்ப மாட்டாங்க, அடுத்தவங்களைய நம்ப போறாங்க. பாத்தியெல்லாம் கூட பிறந்தவங்களே எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. அவன் சொல்றது சரின்னு கேட்டுக்கோமா. சரிண்ண. சரி, அவங்க வரத்துக்குள்ள ஏதாவது காப்பி தண்ணி போட்டு தட்டுமா? ஐயோ இல்ல தங்கச்சி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நாங்க உடனே கிளம்பணும். நீங்க இப்படி வாய் நிறைய தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. எனக்கு உடம்பு பிறந்த அண்ணனு யாருமே இல்லையா? இம்பிட்டு தொலைவுல கடவுளா பார்த்து உங்களை அனுப்பியிருக்காங்க. எனக்கும் உன்னை பார்த்ததும்
கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே தோணுச்சுமா. இங்க பாரு, இந்த அண்ணன் கிட்ட எதுவா இருந்தாலும் நீ தைரியமா கேட்கலாம், சரியா?